புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வருவதால் போர் பதற்றம் 2வது வாரத்தை எட்டியுள்ளது. அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்கி வருகிறது. அத்துடன் வளைகுடா பிராந்தியத்தின் மிக முக்கிய கடல் வழியான ஆர்மூஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகின் பல்வேறு நாடுகளில் கச்சா எண்ணெய் வரத்து குறைந்ததால் சமையல் கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மெல்ல முடங்க துவங்கியுள்ளது. நம் நாட்டிலும் சமையல் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. உணவகங்கள், தேநீர் கடைகள் மூடப்பட்டு வருகின்றன. அதே சமயம் பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தையில் கேஸ் சிலிண்டர் விற்பதை தடுக்க மத்திய அரசு அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டத்தை அதிரடியாக அமல்படுத்தியது. நிலைமை படிப்படியாக சீராகும் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் ஆர்மூஸ் ஜலசந்தி வழியாக இந்தியாவுக்கு வரும் எண்ணெய் கப்பல்கள் பயணிக்க அனுமதி தருமாறு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை தொடர்பு கொண்டு பேசினார். இதில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து இந்தியாவுக்கு வரும் எண்ணெய் கப்பல்கள் அந்த வழியாக செல்வதற்கு ஈரான் அனுமதி அளித்துள்ளது. இதன் மூலம் LNG எனப்படும் திரவமயமாக்கப்பட்ட எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் கப்பல்கள் தடங்கலின்றி மேற்காசியாவிலிருந்து நம் நாட்டிற்கு வந்து சேரும். அந்த வகையில் சவுதி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட எண்ணெய் கப்பல் மும்பை துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தது. இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அரசு அனுமதி அளித்தாலும் அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல்களால் ஆர்மூஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கையுடன் கப்பல்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.